மஞ்ச தண்ணி ஊத்து மாம மேல பார்த்து கொஞ்சி கொஞ்சி வியாடு கூத்து கோழி ஓடாதடி கோழி ஓடாதடி தடையேதும் போடாதடி தடையேதும் போடாதடி மஞ்ச தண்ணி ஊத்து நம்ம மேல பார்த்து கண்டி கண்டி நீ அடுத்து அன்பருக்குரிய நமது கிராமத்தை சேர்ந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். அங்கே என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காண்டா, கிராம கமிட்டியும் சேர்ந்துதான் ஊரெங்கும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரவுண்டு போனால் பஸ் ஸ்டாண்டில் தயவு செய்து பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் கரைச்சல் இருக்குது. தயவு செய்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க நம்ம பூரா நம்ம ஊருக்காரலாம் இருக்கீங்க பாட்டு வந்துட்டோம். தயவு செய்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க கரைச்சலை குறைச்சிக்குங்க. அருள்மிகு கம்பகாமாட்சி கருப்புசாமியினுடைய இந்த நாடகத்தை மிக சீரோடும் சிறப்போடும் வருடந்தோறும் சிறு வயதிலிருந்து இது முடிய இந்த கிராமத்துக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சேம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக சிறு வயது இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை கூறுவதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன் எங்களுக்கு சீரோடும் சிறப்போடும் எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற
மரியாதைக்குரிய முன்னாள் கவுன்சிலரும் இந்நாள் கவுன்சிலரும் கனிசெல்வம் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. வருடந்தோறும் நம்மளுடைய கம்பகாமாட்சி அம்மன் கருப்பசாமியுடைய இந்த நாடக விழாவுக்கு சிறு வயதில் இருந்தாலும் மரியாதைக்குரிய மாமா துரையன் மகன் கோட்டசாமி ஸ்டூடியோ அவர்கள் வருடந்தோறும் நடக்கின்ற இந்த கம்பகாமாட்சி அம்மன் கருப்பசாமியுடைய நாடகத்திற்கு நோட்டீஸ் அன்பளிப்பு அளித்த அருமை மாப்பிள்ளை கோட்டசாமி ஸ்டூடியோ அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. கலைத்தாய் பெற்றெடுத்த இந்த நாடகத்தினுடைய கதாநாயகன் மணிகண்டன் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை வருடந்தோறும் இந்த நாடகம் மேடைக்கு இந்த அலங்காரத்தை செய்து கொடுத்து கொண்டிருக்கிற எனது அருமை மாப்பிள்ளை கதிரேசன் எங்கிருந்தாலும் இங்கே வந்து உங்கள் பொன்னாடியை பெற்று செல்லுமாறு அன்போடு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகின்றோம். பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இன்று ஒரு நாள் மட்டும் தயவு செய்து நாடக நடிகர்களுக்கு யாரும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். யாராச்சும் அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லி மேலே கிட்ட வந்து மேலே ஏறி அதாவது பிரச்சனை பண்ணால் போலீஸில் உங்களை ஒப்படைக்கப்படும். அடுத்தபடியாக எமது அருமை அண்ணன் பூச்சித்தேவர் மகன் பல்லாக்கண்ணன் அவர்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாடக மேடையில் சுமார் ஒரு 50 வருடம் இந்த நாடக மேடையில் சில நல்ல காரியங்களை செஞ்சிருந்தேன். ஆனால் அந்த 50 வருடத்தில் செஞ்சதை காட்டிலும் கடந்த 2-3 வருஷத்தில் மாற்றங்கள் வந்தது. ஆனால் இந்த வருஷம் மாதிரி இந்த 50 வருஷத்தில் இந்த வருஷம் மாதிரி நான் கஷ்டப்பட்டது இல்லை. அவ்வளோ மன கஷ்டம் இருந்தது. அவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு நிறைவான இந்த அரிச்சந்திர நாடகத்தில் நம்ம மதிப்புக்குரிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஐயப்பன் அவர்கள், கண்ணனூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் தமிழரசன், நடுமுறைக்குள ஊராட்சி கவுன்சிலர் அரவிந்த் மற்றும் நமது கிராம கமிட்டியாக பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து செக்கானூரி ரோட்டில் மறியல் பண்ணோம். அந்த மறியல் பண்ணனால தான் இந்த அனுமதி கிடச்சிது. இந்த அனுமதி கூட காலையில் 3 மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆகவே அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க உங்களுக்கு அதிகமாக உற்சாகம் கொடுத்த நம்ம உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறோம். இந்த கிராம எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய நமது நடுமுதல் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நான் பேச வாய் வரல, கொஞ்சம் கோச்சிக்கிறாதீங்க. இருந்தாலும் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்களுக்கும் நமது இளைஞரணி கபடி குழு சார்பாகவும் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு பேச வாய் வரல, கோச்சிக்கிறாதீங்க. என்னுடைய வலது உலகமாக இருந்த சுபாஷ் ரேடியஸ் உறுப்பினர் அவருக்கு மனோ அவர் ஒரு பேருக்கு உறுப்பினருக்கு இவருக்கு வந்து எனக்கு வலது கை இன்னைக்கு பேர் வாங்கி கொடுத்தது இவர் தான். நல்லா பார்த்துங்க. எனக்கு வந்து நேற்று தினம் எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய எங்கள் அண்ணன் சசி அவர்களுக்கும்
மைத்திரன் மகேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மணி நேரம் நானாக உழம்பிருக்கேன். இந்த பேச்சு இப்படி வருமா வராதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு பெருமையை தேடி கொடுத்த நமது கிராம கமிட்டியாளர்களுக்கும் நமதை சேர்ந்த எங்கள் அண்ணன் கனியண்ணனுக்கு, சேபாலுக்கு, சித்தப்பா கார்மேலுக்கு, எங்கள் பெரியப்பா சேதத்துக்கு, மற்ற எங்கள் கருப்பண்ணன், எனக்கு வலது உடையாக இருந்த எங்கள் அண்ணன் PK பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன ஒரு விதமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் எனக்கு முதல்ல சொல்லிடுவான், டேய் இப்படி நடக்குதுடா, இப்படி வாடா தம்பி, இப்படி செய்யும்டா அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணன் பாண்டி தான். எனக்கு வலது எனக்கு உறுதுணையாக இருந்தது சேப்பால் அண்ணன் கனியண்ணன், ரெண்டாவது எங்கள் சித்தப்பா காருமாகம். நீ எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ மட்டும் ஒழுக்கமாக மட்டும் போடுறான் பார்த்துக்கிறோம்டான்னு சொல்லி எனக்கு உறுதுணையாக கொடுத்தது எங்கள் அண்ணன் 3 பேருமே தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியல, இருந்தாலும் எனக்கு ஒரு வலதுகையாக இருந்தவங்க எனது சுபாஷ் ரேடியோஸ் உறுப்பினர் மனோவுக்கு, எனக்கு இடதுகையாக இருந்த வலதுகை இருக்கும் ஜெனிபா சங்கர் பாப்பா உறுதுணையாக இருந்த மாமா கே தனிக்குடி அவர்களுக்கும் இந்த நேர எழுத்தில் ஒன்றார பத்திரம்னு நினைக்கிறேன். அவர் நம்மளுக்கு சிறப்பாக எனக்கு உதவி பண்ணவர் தான். மாமாவும் சங்கர் வாப்பா மேலே இரண்டாவது முறையாக முதல குளத்தில் வாய்ப்பளித்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் 18ஆம் படி கருப்பசாமி துணை சேர்ந்த அத்தனை அன்புகளுக்கும் எமது மதுரையை சேர்ந்த சுபாரெடி சார்பாகவும் மற்றும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழ் செல்வி ஆடியோ சார்பாகவும் எமது நெஞ்சார்ந்த விழா கமிட்டிக்கு நன்றி. நம்ம அதாவது மற்ற செட்டுக்காரங்களாம் தொழில் தெரிஞ்சவங்க, நம்ம அஞ்சாசு புதுசாக தொழிலை பழகிக்கிறீங்க. அப்போ செட்டு பண்ணும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன், இந்த மாதிரி பண்ணு, ஈஸியாக பண்ணலாம்னு சொன்னேன். அதை மாதிரி பண்ணேன். அஞ்சாசு பரவாயில்ல, ஒரு தொழில் தெரியாமல் இந்த தொழிலை எடுத்து சிறப்பாக பண்ணேன். உண்மையிலே அதுக்கு அஞ்சாசுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் கிராமத்து சார்பாக. தம்பி ரமேஷ், என் தம்பி கபாலி மேலவா 2 பேர் வாங்கப்பா. ஏன்னா எனக்கு அவங்க தான் வலதுகையுமே செஞ்சாங்க. ரமேஷ் கபாலி செய்து இந்த ஒன்றை மட்டும் போச்சு விட்டுனேன். எஞ்சி வாங்கப்பா 2 பேருமே. அதே போல கிராம கமிட்டியினுடைய பொறுப்பாளர் மூத்த வாரிசை சேர்ந்த பூசாரி தவசித்தவர்மன் கும்மல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுகிறது. அதே போல இந்த பகுதியில் வயசில் கூடி இருந்தாலும் கூட ஓனா மாயண்டித்தவருடைய மகன் சிங்கம் வாட்டர் சப்ளை அவர்களுக்கு கிராம கமிட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுகிறது. நமது பெரிய பாரத்தை இந்த கமிட்டி மேலே வச்சு விட்டேன். அது என்னன்னா முத்தாலாமன் கோயிலில் பற்ற பெரிய பாரம். கிராம கமிட்டியில் காசு கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியாக இருக்கும்போது கோயிலை இடித்து கட்டிட்டாங்க. வரி வசூல் பண்ணிக்கிறக்காக எதை நீங்களும் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்து அந்த கட்டட பணி வேலை நடக்கணும். இந்த கட்டட பணி வேலை செய்து கொண்டிருக்கிற பொறுப்பாளர் காருமம் அவர்களை மேடை கண்போடு இருக்கின்றோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மணிமகன் அறிவையும் அன்போடு அழைக்கின்றோம். முனியாண்டி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். பல்லாக்கு அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். உரக்கடை ஒச்சாத்தவன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். குச்சிக்கட்டி பால்சாமி தேவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மற்றும் அதில் ஈடுபடுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வீடு வீடாக வாரம் நடந்து இந்த கோயில் கட்டுமான பணி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அதாவது நமக்கு காலக்கணி கொடுத்துருக்கார்கள். நாடகத்தை இத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும். அதனால தயவு செய்து இவர்கள் கீழே இருந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்கப்படுகிறோம். கமிட்டிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.